இன்றைக்கி ஃபீனிக்ஸ் குக்கிங்கில் நல்லா குண்டு குண்டுன்னு குலாப் ஜாமுன் தான் பண்ண போகிறோம். இது வந்து நான் ரெடிமேட் மிக்ஸில் தான் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாகவே சட்டுன்னு செய்யக்கூடிய அந்த குலாப் ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஃபீனிக்ஸ் குக்கிங். இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம என்னென்னு பார்ப்போம். நான் எம்டிஆர் குலாப் ஜாம் மிக்ஸ் தான் வந்து 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். நான் இந்த 2 பாக்கெட்லையும் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான நெய் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா குங்குமப்பூ, அப்புறம் பால். நீங்கள் வந்து தண்ணியிலையும் செய்யலாம், ஆனால் நான் வந்து பால் ஊற்றி பிணைஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பாக்கெட் குலாப் ஜாம் மிக்ஸுக்கு, ரெடிமேட் மிக்ஸுக்கு நீங்கள் வந்து 2லேருந்து 3 கப் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை 2.5 கப் சேர்த்திங்கன்னா கூட போதும். நான் வந்து 2.5 கப் தான் எடுத்திருக்கேன். 2.5 கப்புன்றதுனால இப்போ 2 பாக்கெட்டுக்கு நான் வந்து 5 கப் எடுத்திருக்கேன். 5 கப் எடுத்துகிட்டு அதே அளவுக்கு 5 கப் வந்து தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கரெக்டான அளவு 5 கப் சுகருன்னா 5 கப் அளவுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், கரெக்டாக வரும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். வந்து சுகர் வந்து நல்லா தண்ணியோட கலந்து இதாகட்டும். இப்போ அடுத்ததான் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்க குலாப்ஜாம் மிக்ஸ் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா உதுத்துக்கோங்க கையை வச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சுகர்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது நான் வாசனைக்கு 4-5 ஏலக்காய் இடித்து போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் போட்டுக்கோங்க. இது கலருக்காக நான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக கேசரி பவுடர் கூட போட்டுக்கலாம். அடுத்து இதில் நான் பால் ஊற்றி பிணைய ஆரம்பிக்கிறேன். இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணுறேன். பால் ஊற்றி ஃபுல்லாக வந்துட்டு ஊற்றலை. எனக்கு அந்த ஒரு கிளாஸே எனக்கு வந்து போதுமானதாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம குங்குமப்பூ கலர்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளோட ஜீரா கலர் பர்ஃபெக்டாக இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இப்போ தான் பிணைஞ்சிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் நல்லா வந்துட்டு கொதிக்க விடுங்க ஜீரா வந்த மாதிரி. இப்போ அவ்வளோதான், நம்மளோட உருண்டையை வந்துட்டு நம்ம குலாப்ஜாம் உருண்டையை உருட்டி வச்சிடலாம். இது வந்து ரொம்ப சீக்ரெட்டான டிப்புங்க. நீங்கள் இந்த மாதிரி கொதிக்கும் போது நல்லா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கடைசி வரைக்கும் அந்த குலாப் ஜாமுன் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். மாவுலேயும் அதே மாதிரி நான் வந்து நல்லா தாராளமாகவே நெய் போட்டு கொஞ்சம் பிணைஞ்சிக்கிறேன். ஏன்னா நான் வந்து நெய்யில் பொரிக்கலை, எண்ணெயில் தான் பொரிக்க போகிறேன். ஸோ அதனால் நமக்கு இப்படி பண்ணால் தான் நமக்கு அந்த நெய்யோட குலாப்ஜாம் ஸ்வீட் சாப்பிடும்போது நமக்கு அந்த நெய்யோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லா பக்கமும் நெய் தடவி நல்லா கோட்டிங் கொடுத்து நல்லா ஊற வச்சிடுறேன். நம்மளோட ஜீரா ரெடி ஆகிட்டுருக்கு. கம்பி பதம் தான் செக் பண்ணுறேன். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். ரொம்பலாம் கம்பி பதம் தேவையில்லைங்க, ஓரளவுக்கு மீடியமாக வந்தாலே போதும். நம்ம அதிரசத்துக்கு செய்கிற மாதிரிலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க குலாப்ஜாம் உருண்டை மாவுலேருந்து நம்ம உருட்டிக்கலாம். நான் எப்படி உருட்டுறேன் பாருங்கள். ரொம்ப மைல்டாக தான், ரொம்ப ப்ரெஸ் பண்ணிலாம் உருட்டக்கூடாது. அந்த உள்ளங்கையில் மட்டும்தான் உருட்டணும். அவ்வளோதான். நீங்கள் குட்டி குட்டியாகவே போடுங்க, ஏன்னா கண்டிப்பாக அது வந்து டபுள் ஆகி கிடைக்கும் உங்களுக்கு சைஸு. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குட்டியாகவே போடுங்க. ஒரு பாக்கெட்லேயே நமக்கு வந்து 35லேருந்து ஒரு 40 குலாப்ஜாம் நம்ம வந்துட்டு செஞ்சு எடுக்கலாம். ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப குட்டியும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் போடுங்க. அப்புறம் இது வந்து லெமன் வந்து புளிஞ்சிக்கோங்க. இது வந்து குட்டி லெமனு. ஸோ அதனால் நான் வந்துட்டு கொஞ்சமாக தான் பிழிஞ்சிக்கிறேன். லெமன் எதுக்கு பிழிகிறோன்னா நமக்கு வந்து சுகர் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு தண்ணி ஆகிடும், சில பேருக்கு கட்டி ஆகிடும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி காயுது. நான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து போட்டு எடுக்கிறேன். அவ்வளோதான், நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். லெமன் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட ஜீரா வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு குலாப் ஜாமாக போட்டுக்கோங்க. நீங்கள் அப்பப்போ பேட்சாக பண்ணி போடுங்க, ஏன்னா வந்துட்டு வெடிக்க ஆரம்பிச்சிரும். நீங்கள் வந்து ஒரு பேட்ச் பண்ணிட்டீங்கன்னா அதை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுடுங்க, அடுத்து ஒரு பேட்ச் போட்டுடுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு குலாப்ஜாம் வந்து வெடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமுமே வந்து குலாப்ஜாம் வந்து வேகும். இல்லைனா வந்து உடஞ்சி வந்துடும், கீழே ஒட்டிக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு வராது. நார்மலாகவே நம்ம எந்த எண்ணெய் பலகாரம்லாம் பண்ணோம்னா அடியில் போய் ஒட்டிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுவும் வந்துட்டு பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப அதிகமாக வந்துட்டு அடுப்பை வச்சிடாதீங்க, ஓரளவுக்கு மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்லேயும் வைக்காதுங்க, ஏன்னா உள்ளெல்லாம் நல்லா வேகாது. நம்ம நல்லா உருண்டையாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா எண்ணெயில் படுற மாதிரி இந்த குலாப் ஜாமுன்ஸை வந்துட்டு நல்லா உருட்டிக்கோங்க. இன்னுமே வேகணும், நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னுமே கொஞ்சம் கலர் மாறி வரணும். ஸோ நீங்கள் பேட்சாக செய்யும் போது நீங்கள் பர்ஃபெக்டாக செய்யலாம். அதுக்காக தான் அந்த மாதிரி செய்கிறது.
அவ்வளோதான், நம்மளோட கலர்ஸ்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். பர்ஃபெக்டான கலருக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ஆறின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீராவில் இதில் போட்டுருங்க. ரொம்ப சூடாகவும் போட வேண்டாம், ரொம்ப ஆறணுன்னாவும் போட வேண்டாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு பேட்ச் போட்டு எடுக்கிறீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் உள்ளே வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் அந்த ஜீராவை வந்து நல்லா உறிஞ்சும். அவ்வளோதான், நான் எல்லா பேட்சுமே போட்டு எடுத்துட்டேன். இதுதான் என்னோடய ஃபைனல் குலாப் ஜாமுன் ரெசிபி. எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கவே சும்மா பயங்கரமாக இருக்குல்ல. நம்மளோட ஜீரா பாருங்கள், ஜீராவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இது வந்து தண்ணியாகவும் ஆகாது, ரொம்ப கட்டியாகவும் ஆகாது, பர்ஃபெக்டான ஜீரா மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக தான் நான் சொன்ன மாதிரி சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணுங்கள். ஒரு பேக்கெட்டுக்கு 2.5 கப் போட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.